வெல்கம் டு விவர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னுடைய எனக்கு நடந்த இன்சிடெண்ட் தான் சொல்லலான்னு இருக்கேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வந்து வீடியோ போட்டே இருக்கோம். "என்னடா கன்னாபின்னான்னு போட்டுட்ருக்க, ஒரு கன்டென்ட் ஒழுங்கா போட மாட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன சஜஷன் அந்த இடத்துல கொடுக்க முடியல. நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்பயும் நான் சொல்கிறதாங்க, நமக்கு புடிச்சிருக்குத நம்ம பண்ணுறோமா, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா, அத மட்டும் பண்ணாலே போதும். ஸோ அவங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா அத பார்க்கட்டும், பிடிக்கலனா அவங்க பார்க்கட்டும். எனக்கு அட்வைஸா கூட குடுத்தாங்கன்னா, அட்வைஸா குடுத்தா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு அவங்க எந்த எண்ணத்தில குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன கலாய்ச்சாங்களான்னு அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ நான் இப்பயும் ஒண்ணே ஒண்ணு தாங்க சொல்றேன். எனக்கு புடிச்சத நான் பண்றேங்க. ஸோ அப்புறம் என்னன்னா, ஸோ அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னதில ஒரு லாஜிக்கும் இருக்கு. ஏன்னா ஒரு யூடியூபரா இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரே கன்டென்ட் தான் போடுவாங்க. அப்படிதான் வந்து இதுவரைக்குமே போட்டுட்ருக்காங்க. போட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மாத்தி, மாத்தி சேனல்ல வேற கிரியேட் பண்ணி கன்டென்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆனா நான் ஏன் அப்படி போடலன்னா, எனக்கு புடிச்சது தானே பண்ணிட்டுருக்கோம்னு இப்ப தான் நான் சொன்னேன். ஸோ அதனால வந்து நமக்கு நம்ம லைஃப்ல என்ன நடக்குதோ போட்டு பார்ப்போம். நமக்கு வந்து கிளிக் ஆவுது, கிளிக் ஆவல அது அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு என்னென்ன பிடிக்குதோ அத பண்றது தான் நம்ம வந்து சோசியல் மீடியா. நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றது தான் தப்பு. அவங்க யூஸ் பண்ற மாரி நம்ம யூஸ் பண்ணி ஆ வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு புடிச்ச மாரி நான் இருக்கணும். எனக்கு புடிச்ச மாரி தான் நான் பண்ணணும். அப்படிதான் இருப்பேன். வியூவர்ஸுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும். அவங்க இருந்தா மட்டும் எனக்கு போதும். 10ல 2 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். அவங்க 2 பேருக்காகவே நான் வீடியோ போடுவேன். ஏன்னா, அதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அதனால தான் சொல்றேன். அதனால தான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலுங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க தோணுது. நான் நானா இருக்க போறேன். யாருக்காக என்ன மாத்திக்க போறதில்லன்னு சொன்னேன். அதில உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். வியூவர்ஸ் இப்போ வந்து நான் போடுறது தப்பான்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு எந்த விஷயம் போதும், அந்த விஷயம் மட்டும் போனா போதும்னு நீங்க நெனைக்கிறீங்க. என்னுடைய என்ன விஷயத்தையும் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன் எல்லாருக்குமே. நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுறோம். அதையும் போட்டுட்ருக்கோம். சாங் பண்ணுவோம். சாங்க பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அடுத்து சொல்றேன். சாங் பண்ணுவோம். அடுத்தது அ அவேர்னஸ் வீடியோ போடுவோம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்னா, அதெல்லாம் நான் பண்றேன். அத நான் வந்து பேசுறேன். ஆக்சுவலா அப்படிதான் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நம்ம பண்ணாத வந்து ஒரு விஷயத்த வந்து அதுக்காகவே நம்ம போய் மெனக்கெட்டு பண்றது லைஃபா எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாரி லைஃப் ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாரி லைஃப் புடிக்குன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் நியூ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா பாருங்க. ஸோ வந்து மாத்திட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் வச்சிருந்தேன். ஸோ அதே மாரி திருப்பி வச்சுட்டேன். லாங் ஹேர் இருந்தது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னால முழுசா வச்சுக்க முடியல. சிச்சுவேஷன் அது மாரி இருக்கு. ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஹேர் கட் கூட எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க. இப்பயும் சொல்றேன்னா, உங்களுக்கு தான் அந்த பதிவு நீங்க ஒரு நாள் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கலாம். ஆம் அவங்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு புடிச்சத நான் பண்ணிட்டுருக்கேன். என்ன வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நமக்கு வந்து வாழப்போறது ஒரு லைஃபு. அதில வந்து என்னன்னா, ஒரு சில பேர் வந்து பண்ணணும்னு நெனைப்பாங்க. அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஸோ நான் பண்ணணும்னு நெனச்சு பண்றேன். அதுவே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா, எனக்கு நான் தான் மோட்டிவ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு யாரும் இங்க மோட்டிவ் பண்றதுக்கு இல்ல. ஸோ அப்படின்றப்போ அது வந்து அப்படிதான். சொல்றது தெரியல எனக்கு. இன்னொரு விஷயம், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து போறேன். சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு போறேங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ வந்து அதில எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துட்ருக்கோம். ஏன்னா, நம்ம வந்து பெருசா சங்கீதம் படிச்சுட்டு, அப்படிலாம் ஒண்ணும் உருவாவல. நம்ம அதேமாரி கானா வந்து பெருசா வந்து நமக்கு தெரியாது. இருந்தாலும் நமக்கு என்ன தெரியுதோ அத ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம். பிடிக்காமயும் போகலாம். அதுக்காக வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். இது ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு நீங்க கமெண்ட் பண்ணா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் சொல்ல வரேன். இன்னும் கூடிய விரைவில் நம்ம சாங்க விடுவோம். ஆ இதுவரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல. சாங் வந்துருச்சு. மேக்ஸிமம் நான் ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட எப்படி போகுது? ஓகேவான்றது உங்க கமெண்ட்லேயே நான் தெரிஞ்சு அது வந்து எத ஃபர்ஸ்ட்டு பண்ணலாம், செகண்ட் பண்ணலான்ற யோசிக்கலான்னு இருக்கேன். அதையும் உங்கள்ட்ட தான் குடுக்குறேன் சஜஷன. இது ஓகேவா? அது ஓகேவான்றது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. ஸோ அதில உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கு, இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு தோணும். அத வந்து நம்ம பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். இன்னும் நெறையா கத்துட்டு தான் இருக்கேன். இதுவரைக்கும் நான் வந்து பெர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இம்பெர்ஃபெக்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமா லேர்னிங் பண்ணி கத்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அனுபவத்த தானே கத்துக்க முடியும். என்னதான் எவ்வளோ பேர் நமக்கு சொல்லி தந்தாலும், எவ்வளோ யூடியூப் சேனல்ல நெறைய கன்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருந்தாலும், அவங்க வந்து நமக்கு என்னதான் சொன்னாலும் நம்ம மரமண்டைக்கு ஏறாது. ஏன்னா நம்மள அந்த மாரி இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே இருக்கோம். ஒரு விஷயம் வந்து படிக்க தெரியாதுன்னுவாங்க. நம்மள வந்து என் லைஃப்ல ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து வாய்ப்பாடு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அத தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க, உதைச்சிருப்பாங்க. நமக்கு அப்பலாம் வந்துச்சா? வரல. ஆனா, நமக்கு வரணும்னு சொன்னா அது கண்டிப்பா வரும். அப்படி தானே நமக்கு வந்திருக்கு. ஆனா, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கூலுக்கு ரெகுலரா போயிட்டு இருந்தோம். அப்ப அதனால தான் அதுக்கு வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப தான் கத்துக்க முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசுறோம். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருந்து அது காரணம் என்ன?
அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம வந்து கண்டினியூஸாக ஏதோ பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறோமோ படிக்கலையோ போயிட்டு அங்கே உட்காந்துருக்கோம். அங்கே உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்குறோமோ இல்லையோ சும்மா உட்காந்துனா ஆக்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நடித்தாலே போதும், நமக்கான நேரம் வரும். நமக்கு நேரம் வந்தால் அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன கண்டென்ட் போடுறேன், என்ன கிளிக் ஆகுது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எனக்கான நேரம் வந்தால் அது கிளிக் ஆகும்னா நான் கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை என்னால் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நான் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எனக்கு பிடிச்சதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். போக போக கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் என்னை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது இந்த இடத்துல சொல்லணும் இல்லையா? சொல்கிறதுக்கு அதாங்க இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபோன் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தோம். வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நமக்கு குவாலிட்டி முக்கியமாக தெரிஞ்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். வீட்டிலலாம் நிறைய திட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணி தானே வாங்கியிருப்போம். ஸோ அதை அவங்களுக்காகவே நான் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதை சக்ஸஸ் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக.